எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சிம்பிளான மெத்தட்ல டேஸ்டியா கோழி ஈரல் மிளகு வறுவல் தான் செய்ய போறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 கல்லுப்பு போட்டு வதங்கும் போச்சில் அந்த வெங்காயத்தையும் உப்பு பிடிச்சி சாப்பிட நல்லாயிருக்கும். வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அதனுடைய மனம் நல்லாயிருக்கும். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஈரலை கழுவுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க. அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு வீணாகாமல் இருக்கும். நிறைய பேர் இதில் ரத்த வாடை வருதுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்கி மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய நிறம் மாறும் பாருங்கள். அப்போ அந்த ரத்தம்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போச்சில் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூள் போடுறதுனால அதனுடைய அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வராது. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரலை எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும், ஒரு 4 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. இதில் இந்த கருவேப்பிலை கொத்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணிலாம் தெளிக்கணுங்கிறதே கிடையாது. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே ஈரல் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகுத்தூளும் சீரகத்தூளும் தனித்தனியாக இல்லைன்னா நம்ம முட்டை பொடிக்கு மிளகு சீரகமும் நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி போட்டிருப்போம் பாருங்கள். அதில் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். வேண்டான்னு ஈரலை சொல்கிறவங்க கூட அவங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.